திமுக ஆட்சியில்தான் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி தரப்பட்டதாக சட்டசபையில் அதிமுக குற்றம் சாட்டியதை அடுத்து திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபை 2ஆம் நாள் கூட்டம் செவ்வாயன்று துவங்கியது. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் பெரம்பூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் பேசினார். அப்போது 23ஆம் புலிகேசி போல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றவர்களை மக்கள் புறந்தள்ளி விட்டதாகவும், இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது யாருடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் திமுக ஆட்சியில்தான் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி தரப்பட்டது என்று கூறினார். வெற்றிவேலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேசிய சபாநாயகர், சட்டசபை மரபுகளுக்கு புதிய உறுப்பினர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்றும், அவை உறுப்பினர்கள் கூச்சலிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். அப்போது பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், மீத்தேன் திட்டத்திற்கு திமுக ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும்தான் போடப்பட்டதாகவும், அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனை அதிமுக ஆட்சியின் போது கவனித்திருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி, விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் என்பதால் மீத்தேன் திட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார்.